உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சீக்கிரம் வா நண்பா. இதுக்கும் லேட்டா நண்பா? வர சந்தோஷ் என்ன? வரான் நண்பா. என்னாச்சு? சீக்கிரம் வா. கரெக்டா இருக்கா? டேய் இருடா வரேன். என்னாச்சு? வருவான் வந்துருவான். என்ன? டேய் என்னடா தச்சிருக்கீங்க? உள்ளே போக மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு போட்டா கோட்டு கிழிஞ்சிரும் போல இருக்கு. டைட்டா வேற இருக்கு. அது எப்படி டைட்டா இருக்கும்? அளவு கொடுத்து தைச்சிருக்கோம். அண்ணா என்ன இவன் இப்படி சொல்றான்? சான்ஸே இல்ல மேடம். நான் தானே தச்சேன். பர்ஃபெக்ட்டா இருக்கும் மேடம். அப்ப நான் போய் சொல்றேனா? ஐயோ நண்பா பொறுமை. சார், அளவெல்லாம் சரியா தானே தைச்சிங்க? நீங்க கொடுத்த அதே அளவு தான் சார். அப்புறம் எப்படி டைட்டா இருக்கும்? சார், நான் தைக்கிறதுக்குள்ள இவர் கொஞ்சம் வெயிட் போட்டாருன்னு நினைக்கிறேன். என்னது? உடம்பு வெயிட் போட்டுருச்சா? என்ன குண்டன சொல்றியா நீ? 10 நாள்ல என் உடம்பு வெயிட் போட்டுருச்சா? அப்ப நீ தான் வந்து எனக்கு சமைச்சு போட்டியா? சாரி சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்ல சார். ஐ எம் வெரி சாரி சார். சொல்றத சொல்லிட்டு என்ன சாரி? ஆமாங்க, நீங்க அப்படி சொல்லிடக்கூடாது. 10 நாள்ல ஊதுறதுக்கு என் ஃப்ரெண்ட் என்ன பூரியா இல்ல பலூனா? டேய் அவரே சொல்லாதெல்லாம் நீ ஏன்டா சொல்ற? இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன இரிட்டேட் பண்றீங்களா? இல்ல நண்பா, நான் குண்டா இருக்கேன்னு குத்தி காட்டுறீங்களா? நீங்க ஆச்சு உங்க கோட் ஆச்சு. போடா. சார் 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 நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொன்னது சரிதான். என் ஃப்ரெண்டு வாரம் ஒரு இன்ச்சு கூட தான் செய்வான். அதுலயும் அவங்க பாட்டி வேற வந்திருக்காங்க. அதனால தினத்துக்கு தினம் கொஞ்சம் ஆயிட்டு தான் இருப்பான். கௌதம் திட்டான்னு கோவப்படாதீங்க. அவன் மனசுல ஒண்ணு வச்சுக்க மாட்டான். ரொம்ப இன்னசென்ட். நான் உங்களுக்கு வேற பெர்ஃபெக்ட்டான கோட்டளவை எடுத்து அனுப்புறேன். புதுசா ஒன்று தச்சு கொடுங்க. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு தச்சு கொடுங்க. ஏன்னா அடுத்த வாரத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆயிட்டானா. மது, இன்னைக்கு உனக்கு லஞ்ச் என் வீட்ல தான். இன்னைக்கு ஃபுல்லா நீ என் கூட தான் இருக்கணும். உனக்கு காஃபி வேணுமா இல்ல ஜூஸ் வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். ஆமா, பொண்ணுங்களுக்கு கல்யாண பேச்சு எடுத்தாலே பசியும் எடுக்காது, தாகமும் எடுக்காது. எப்படியோ உன்னோட பேச்சுலர் லைஃப் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு போல. வெறும் சிரிப்பு தான் பதிலா? சரி, முதல்ல நீ கௌதம எங்க பார்த்த, எப்படி பார்த்த, யார் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லு. இதெல்லாம் உன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.